ஹலோ கைஸ், ஐம் அருண். சூரிய ஒளியை நுழைய முடியாத கடலின் ஆழமான ஒரு பகுதியில் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகிறத சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது புது அப்டேட்டை நீங்கள் பார்க்கணும், மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வாங்க டீட்டெயில்டாக பார்ப்போம். நமது பூமியில் நமது எர்த்தில் பிளான்ட்ஸ் ட்ரீஸ் லைட்டை பயன்படுத்தி சூரிய ஒளியை பயன்படுத்தி போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கையின் போது ஆக்சிஜனை உருவாக்குது. இப்போ ரீசெண்டாக சயின்டிஸ்ட் பசிபிக் பெருங்கடலின் கிளாரியன் கிளிப்பர்டன் ஜோன் என்ற பகுதியில் சுமார் 4000 மீட்டர் ஆழத்தில் சூரிய ஒளியை நுழைய முடியாத இடத்துல பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் என்ற ராக் பாறையை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் இந்த பாறையில இந்த ராக்ல கோபால்ட், நிக்கல், மெக்னீசியம் போன்ற மெட்டல்ஸ் கலந்திருக்கு. இந்த ராக் இந்த பாறை ஒரு மினரல் ராக். பாலிமெட்டாலிக் நோடியூல்ஸ் இந்த ராக் இந்த பாறையோட மேற்பரப்புல 0.95 வோல்ட் எலக்ட்ரிசிட்டியை சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த எலக்ட்ரிசிட்டி சுற்றி உள்ள கடல் நீரை ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜனாக பிரிக்குது. இதற்கு சயின்டிபிக் டேர்ம்ல என்ன நேம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எலக்ட்ரோலிசிஸ் மூலம் சூரிய ஒளியை நுழைய முடியாத இந்த இடத்துல போட்டோசிந்தசிஸ் ஒளிச்சேர்க்கை இல்லாம எலக்ட்ரோலிசிஸ் மூலம் ஆக்சிஜன் உற்பத்தி ஆகுது. அப்படி உற்பத்தி ஆகிற ஆக்சிஜன் டார்க் ஆக்சிஜன் அப்படின்ட்டு சயின்டிஸ்ட் தெரிவிச்சிருக்காங்க. ஃபைனலாக அந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. See you.